எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரம் கேகேஸ் மாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு பேக்கிங் vlog தான் பார்க்க போறோம். கப் கேக் தான் பண்ண போறோம். வாங்க vlogக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல 2 முட்டைய உடைச்சு ஊத்திக்கணும். ஒரு எலக்ட்ரிக் ஹேண்ட் மிக்ஸரை வச்சு இதை 3 to 4 மினிட்ஸ் போல நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. 3/4 கப் பவுடர் சுகரை இது கூட 3 பேட்சா சேர்த்துக்கணும். இப்போ 4 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை 30 to 40 செகண்ட்ஸ் நல்லா பீட் பண்ணிட்டு செகண்ட் பேட்ச் இப்போ சேர்த்துக்கிட்டு அதையும் 30 to 40 செகண்ட்ஸ் நல்லா பீட் பண்ணிட்டு இப்போ மூணாவது பேட்ச் சேர்த்துக்கணும். இதையும் அகைன் 40 செகண்ட்ஸ் பீட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா 1/4 கப் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட உருக்குன வெண்ணெய் இல்லை நெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை. இப்போ இதை நல்லா 2 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அடுத்தது இப்போ ட்ரை ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். வாங்க, என்கிட்ட இன்னைக்கு செல்ஃப் ரைசிங் ஃப்ளாரே இருந்ததுனால நான் பேக்கிங் பவுடர் சோடா எக்ஸ்ட்ரா சேர்க்கலங்க. நீங்கள் பிளெயின் ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லை வீட் ஃப்ளார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கணுங்க. இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஒரு கப்புக்கு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கரெக்டாக இருக்கும். இப்போ விஸ்கை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கேக் டீன் எடுத்து அதில் வந்து கப் கேக் மோல்டை போட்டு பேட்டரை ஃபில் பண்ணிட்டேங்க. கிருத்து பாப்பாவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி வேணுன்றதுனால அவள் சாப்பிட்ற கேக்குக்கு மட்டும் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். இப்போது வந்து ஓடிஜியை 200 டிகிரி சியில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது அதில் நான் அகெயின் இன்னும் ஒரு 15 மினிட்ஸு கேக்கை பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. கப் கேக் பண்ண 15 மினிட்ஸ் போதும். இப்போ 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இப்போ வெளில எடுக்க போகிறேன் டின்னை. நம்ம கப் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு, ப்ராப்பராக குக் ஆகிடுச்சுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி பார்க்கணுங்க. டூத் பிக் வந்து வெளில எடுக்கும்போது கேக்கில் இருந்து மாவு ஒட்டலைன்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக ஸ்பஞ்சியாக இருக்குது. நல்லாவே வந்திருந்ததுங்க கேக்கு. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க வீட்டில். இதை நான் vlog எடுக்கலைங்க, vlog எடுக்க முடியல. இன்னொரு நாள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணணுன்ட்டு. இப்போ அது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டிசைன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு யூனிகார்ன், ஒரு ட்ரில் அண்ட் தென் குட்டி குட்டி ஃப்ளவர் மாதிரி பீட்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸை. அவ்வளோதாங்க, கேக் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு vlog இதோட முடியுதுங்க. உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.